ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இந்த கொஸ்டின் பாருங்கள். 2023 UGTRP கெமிஸ்ட்ரி சயின்ஸ் மேஜர், தமிழ் 30 கொஸ்டின், அதுக்கப்புறமா 150 வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் கவர் ஆகிருக்கும். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இருக்கிறவங்க ஓகே, இல்லாத பட்சத்தில் இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம படிக்கணும், எந்த மாதிரி சிலபஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. சிலபஸ் இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ்லாம் ரொம்ப முக்கியம். சிலபஸ் வந்து நம்ம பாதியாட்டு கவர் பண்ணிடணும் அட்லீஸ்ட். அது மாதிரி சிலபஸ் வந்து மேஜர்லி வந்து இப்போ 150 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. நம்மகிட்ட என்ன சிலபஸ் இருக்கோ, என்ன புக் இருக்கோ, புக் கண்டிப்பாக முக்கியம். புக்கில் நோட்ஸ் ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு படித்த ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அங்கேயே தேடி பார்க்கும்போது கொஞ்சம் அரகுறை படிப்பு மாதிரி ஆயிரும். அந்த அரகுறை படிப்பு வேண்டாம். படிச்சுட்டு போய் மார்க் கம்மியாக போய் கொஸ்டின் வந்து மனசு கஷ்டப்பட்டு அடுத்த டைம் நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கணும், அலர்ட் பண்ணிடணும். அடுத்த வருஷம் வருதா, அதுக்கு அடுத்த வருஷம் வருதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நோட்டை உடனே எடுத்து பறக்க டக்குன்னு படித்து அந்த மாதிரி படிப்பு வேண்டாம். ஏதோ ஒரு எக்ஸாம் அலர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, இந்த வருஷம் வருதோ வரலையோ, அதுக்கு முன்னாடியே சிலபஸ் நோட்ஸு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி கொஞ்சமாட்டு வச்சுக்கணும். படிக்கிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேபிட். அதை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். அது இல்லைங்கும்போது கஷ்டம். ஃபோனை எவ்வளோ நாள் பார்க்குறது, ஃபோனை பார்த்துட்டே இருந்தாலும் கஷ்டம். படிக்கிறது கண்ணு ஸ்பாயில் ஆகிரும். நீங்கள் வந்து அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு பாஸ் ஆனவங்க யாராட்டி இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறவங்க இருக்கதான் செய்கிறாங்க, சொல்லாதவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் படிக்கணும், என்ன அதை ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணும்போது என்னென்ன நோட்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க கேட்கலங்கிறது கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுமே இந்த கொஸ்டின் பார்க்கணுன்னா புதுசாக டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிக்கும்போது. இப்போ எல்லாமே கவர் பண்ணி படிச்சுட்டு ஓரளவுக்கு வரும்போது இந்த கொஸ்டினில் இந்த லெசனில் இருக்கேன்னா, இந்த லெசனில் கேட்டிருக்காங்க, இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதும்போது படித்து எழுதுகிறோமோ படிக்காத எழுதும்போது படித்து எழுதுனா ஓகே, படிக்காமல் எழுதும்போது இந்த கொஸ்டின் எங்கடா இருக்குது, இப்படிலாம் கேட்காங்க, எங்கே இருந்தால் கேட்பாங்க, அவுட் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படிலாம் கிடையாது. எல்லாமே புக்கு தான். புக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருங்க. புக்கை முடிச்சுட்டு என்ன சிலபஸ் அந்த புக் ஓரியன்டட் எங்கெல்லாம் கிடைக்குமோ அதை முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அவுட் சோர்ஸ் போனால் ஓகே தான். காசுக்காக சொல்லுவாங்க, அந்த யூடியூப் இந்த யூடியூப், அந்த நோட்ஸு இந்த நோட்ஸு, அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம். அதை பார்த்தாலே ஐயோ இவ்வளோ நோட்ஸ் இருக்கா, இவ்வளோ படிக்கணுமா, இந்த மாதிரிலாம் ஒரு தாட் வரும், இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஈஸியாக புக் இருக்கும்போது படிச்சுக்கலாம். நல்லா படிச்சிருங்க. கொஸ்டின் எப்படி எடுத்தாங்க பார்த்தீங்களா, லைன் பை லைன். இப்போ நம்ம யூஜியில் இங்கிலீஷ் படிச்சிருக்கும்போது, இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி பிக்கப் ஆகிருக்கும், படிச்சிருப்போம். அதை கஷ்டமாங்க, ஆனால் அது ஈஸியாக இருக்கும் போய் படிக்கும்போது. இப்போ தமிழ் மறுபடி ரிட்டன் இங்கே ஆகும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து தமிழ் வந்து ரீட் பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸு வரும், இந்த மாதிரி கொஸ்டின் வராதுங்கிறது. இங்கிலீஷ் போது எல்லா புக்கும் நிறைய ஆத்தர் புக் இருக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லும்போது அதை படிக்கியா இதை படிக்கியா என்ன யாதுன்ட்டு மண்டை குழம்பிட்டே போய்ட்டுருக்கோம். அந்த குழப்பமே வேண்டாம். குழப்பமே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் நோட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு வீடியோவாக ஷார்ட்டாக அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது கூட இல்லாமல் படித்து எப்படியோ எக்ஸாம் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஏதோ நம்ம எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னதான் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம் சொன்னால் கொஞ்சம் மட்டும் ப்ராப்பர் வேணும். ப்ராப்பரே இல்லாத பட்சத்தில் நம்ம எழுதாமலே இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸாகவே எழுதான் எழுதேன் வீட்லேயே சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தவங்க சொல்லும்போது எக்ஸ்பீரியன்ஸில் புரியாது, நம்ம அனுபவத்தில் படும்போது தெரியும் அதோட அருமை பின்னாடி என்ன அப்படிங்கிறது. அதனால் அதுக்கே இது உண்மை தான். நிறைய பேர் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேசுகிறது. நல்லா படிச்சிருங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யார் பேச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எந்த எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த எக்ஸாம் படிக்கலாம் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மனசு தான் சொல்லும், உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஈஸியாக படிச்சிருங்க. எதில் நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத நீங்கள் அழகாக படிச்சிருங்க பார்த்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், அதில் லைக்குன்னு பார்க்கும்போது ஐயோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, லைக்காக ஷேருக்காக சப்ஸ்கிரைப்காக நம்ம வந்து வீடியோ போட முடியாது இல்லையா. நம்ம மாதிரி இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் கிடைக்கும். இப்போ புக்கு வாங்க முடியும், ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கணும். வீட்டில் கேட்கணும், பேரண்ட்ஸுங்கும் போது டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் வந்துடும். சில வீட்டில் டக்குன்னு வாங்கி கொடுத்தோம், சில வீட்டில் வந்து பிள்ளைங்களே கேட்க தயக்கப்படுவாங்க. நானும் அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கேன். அப்படி இருந்து தான் லைஃப் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் எதுவுமே நம்ம மென்ஷன் வாய் திறந்து பெஸ்ட்டு கேட்கணும். கேட்கும்போது தான் பெஸ்ட்டாக முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுருங்க, கேட்டு வேணுங்கிறத வாங்கி படிச்சிருங்க. கூச்சப்படாதீங்க. எதுனாலும் வாய்த்து வீட்டில் கிடைக்காத ரெண்டாவது விஷயம், கிடைக்கிற பட்சத்தில் வாங்கி படிச்சுவாங்க பெஸ்ட்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.